சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே இன்று திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியினரை தனது பிரச்சார வாகனத்தில் ஏற்றி வாழ்த்து தெரிவித்தார். இது என் பொண்டாட்டிடா, இது நியாயமாடா அநியாயம் அடுக்குமாடா? கபடியில தீய வச்சிடாரு கருவாடிச்சிருக்கி இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. லூஸ் இல்லனே மென்டல். கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்து அதான் கிரிஞ்சி பூமர். டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஐயோ போச்சே. அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? செத்துடலாம் போல இருக்குங்க, தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. சாவு சாவும்ல, நீ சாவும்ல, செத்த போயில கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ், தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. போடா என்ன கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ், தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன சொல்றான்? நம்ம எதிர்காலத்தை சொல்றோம். விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் வந்து நான் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியை வந்து கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம். பிகிலுக்கு போட சொல்றீங்களா? இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஏனே இப்படி பண்ற? நாங்களாம் இருக்கோம், விட்டுருவோமானே. இது நம்ம எலெக்ஷன், நாங்க எப்போ கவலைப்படாதே, கஷ்டப்படாதே ப்ளீஸ். இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. மணி தீபம் ஏற்றினே இந்த தேர்தல்ல எப்படியாச்சு என்ன மட்டும் ஜெயிக்க வச்சு. இந்த எலெக்ஷன்ல இல்ல, எந்த எலெக்ஷன்லயுமே நீ ஜெயிக்க முடியாது. ஏன் நண்பா காலையிலேயே இப்படி அபசகுணமா பேசுறீங்க? என்ற குடியார் நாய, இத பார்த்தா உனக்கு மாதா மாதிரி தெரியுதா? நண்பா போதையில எதுவும் மாரியம்மன் கோயில் வந்துட்டா? ஆனா குடியார நாய, நீ வந்திருக்கிறது சர்ச்சு தான், ஆனா இது மாதா கோயில் கிடையாது, இது அந்தோணியார் கோயில். பாருங்க மக்களே, அந்தோணியார் கோயில் எது மாதா கோயில் எதுன்னு தெரியாம இந்த குடியார நாய் போதைய போட்டு வந்து அந்தோணியார் கோயில்ல மாராயன் கோயில்னு பாட்டு, அது உட்டி போட்டு வேற. பெரிய கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தோல் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு அளிப்பாயாக. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? திரியாத சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து மாத்தன மணிகண்டன் ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஆஹா என்ன கணம் மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள். ஒரு டஃப் ஆயிருது, நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே மண்டி போட்டான், ஓட்டு கிடைக்காதுன்னு மண்டி போட்டான். உங்க சூத்த பாருங்க ஃபர்ஸ்ட், மத்தவங்க வருவீங்க. உங்க சூத்த பாருங்க ஃபர்ஸ்ட். ஓட்டுக்காக மண்டி போடுவான், அவங்க எதுவும் போடுவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தேவாலயத்துல மண்டி போடுறது தப்பே கிடையாது, இயேசுநாதர் முன்பு மண்டி தப்பு கிடையாது. ஆனா ஓட்டுக்காக மண்டி போடக்கூடாது. கரெக்டா கட்டுட்டா. கிறிஸ்தவ மக்களை ஏமாற்ற மண்டி போடக்கூடாது. மண்டி போட்டு என்ன கேட்பீங்க? 41 பேர் கரூர்ல என்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க,
அவங்கள நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இயேசுநாதர் மண்டி போட்டு கேட்டீங்களா? நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. இப்படி ஓட்டுக்காக முட்டி போட்டு பிரேயர் பண்ணி இதெல்லாம் குட்டிக்காரனா அடிக்கிறியே, நீ முட்டி போட்டு கூட போக வேணானா? விலை உயர்ந்த சைக்கிள் வச்சிருக்க, விலை உயர்ந்த கார் வச்சிருக்க, ஏன் தனி விமானமே வச்சிருக்க. இதுல ஏதாவது ஒன்னுலயாச்சும் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்துக்கலாம்ல. இந்த திருச்சியில ஒரு பையன் இறந்தான, அவனை போய் பாத்துக்கலாம்ல. உன் கூட்டத்துக்கு எத்தனை பேர் இறந்தாங்கல்ல, அவங்க யார் வீட்டுல போய் பாத்துக்கலாம்ல. ஏன்னா அப்படி எலெக்ஷன் வந்தோம்னா ஓட்டுக்காக இப்படி நடிக்கிற. நீ எவ்வளவு பெரிய ஒரு வேஷம் போடுறவன், ஒரு கபடதாரின்றது தெரியுதா? எலெக்ஷன் வந்துட்டா இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு என்னன்னா பண்ணலான்னு யோசிக்கிறியே. உன்னால பாதிக்கப்பட்ட மக்களை ஒரே ஒரு நாள் போய் பாத்துக்கலாம்ல. ஏன்னா உன்னால முடியல. நீ சினிமால நடிக்கல, அரசியல்ல நடிக்கிற. தாதிகா எப்போதுமே பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இது இந்த டாக்டர்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவருனால எல்லா பெண்களுக்கும் டேஞ்சரஸ். என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். கொரோனா காலகட்டம் வச்சு இதுல என்னமாச்சு எவனுக்காச்சும் ₹1 உதவி பண்ணிருக்கியா? எல்லாமே இவங்கள்ட்ட பூரா இருக்குது ஒரு அரசியலுக்கு லாய்க்கு இல்லைங்க. ஏறிக்கிட்டு போறவனே எவனை தான் சொல்லத்தான் செய்வான். ஆனா பூத்துல போய் ஓட்டு போட போகும்போதுதான் அவன் என்ன பண்ணுவான்னு தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? முடிந்த தேர்தலில் அகில இந்திய மக்கள் கட்சி உள்ளது. தலைவர் காக்கா வீட்டுக்கு வீடு அல்வா கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் இல்லையா? போதுமான அளவுக்கு முன்னேற்றம் இல்ல, இது சரியில்லை அப்படின்னு இருக்கும்ல. என்ன விஷயங்கள்லாம் சரியில்லாம இருக்கு? என்ன ப்ரோ குறைபாடு இல்லாம எல்லாமே குறையாதா ப்ரோ இருக்கு? நீங்க வேற என்ன குறைபாடு ஒரு 2-3 சொல்லலாம்ல? எல்லாமே குறையாதா ப்ரோ இருக்கு? நடக்கிற விஷயமே சிலிண்டர் பிரச்சனை தான். சிலிண்டர் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை. இதுதான் நாட்டுல கொண்டு போறன்றதுக்காக இங்க பாருங்க, பெட்ரோலுக்கு கேஸுக்குலாம் கியூல நின்னுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவே குறைபாடு தானே. ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி. நீ இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. சொல்லுங்க, வீட்டுல ஒரு கேஸ் பற்றாக்குறைனா வீட்டுல இருக்க பெண்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். அதுவே கஷ்டமா இருக்கு. அப்போ சொல்லுங்க நீங்களே. இப்போ விஜய் அவர்கள் வந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படுத்துவாரா? கண்டிப்பா எல்லாமே மாறும், நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தளபதி வந்தா பையன் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிற தேவையா இப்ப நம்ம தற்கூரின்னு ஒரு டேப் ஓட்டுறோம்ல, இது அவங்க மாத்தலாம் இல்லையா? ஒரு கட்சியை அவங்க மாத்தலாம் இல்லையா? அது ஏன் ஒரு முன்னெடுக்க எதுவுமே செய்ய மாட்டாரு? அப்ப என்னன்னா இவங்க தற்கூரியாவே இருக்கட்டும், இதை வச்சு நம்ம வளர்ந்துலான்ற ஒரு திட்டமா அப்படிதானே பாக்குது. தமிழ்நாடு இந்த அளவுக்கு பின்தங்கி மறுபடியும் போகணும்னு நினைச்சு கூட பாக்கல. 50 வருஷம் ஆச்சு 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு இந்த ஸ்பேஸ உருவாக்கி நம்ம எல்லாம் படிச்ச மாணவர்களை உருவாக்குறதுக்கு. இப்ப வடக்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு வடக்கன் ட்ரோல் போடுறோம், இங்க அங்கெல்லாம் நம்ம டிவிகே ட்ரோல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது பயமா இருக்கு. நாளைக்கு என் பிள்ளைய போயிட்டு தற்கூரின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குது. நாளைக்கு என் பிள்ளை படிக்குமான்னு டவுட் வருது எனக்கு. நாளைக்கு என் பிள்ளை என்ன ஆகும்? நாளைக்கு என் பிள்ளைய போயிட்டு டிவிகேன்னு கத்திட்டு இருக்குமான்னு தோணுது எனக்கு. டிவிகேன்னு கத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அது கொள்கையோடவும் கருத்தோடவும் எல்லாத்தோடையும் மோதணும். எதுவுமே இல்லாம வெறும் தூய சக்தி மாஸ் டயலாக் பேசிட்டு இருக்கிறதுக்காக கத்துறதுல இதுல ஒண்ணுமே இல்லையே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது வடப்பாடியில பிறந்தானா எல்லார் காலையும் விழுந்தானா. ஆண் பிள்ளை கால்னா அழுவானா, பொம்பளை கால்னா காலம் வாருவானா. கேப்பில கெடா வெட்டுவானா, வெட்டின கெடாவ குக்கர்ல போட்டு தின்னுவானா. திராவிடம்னா என்னன்னு கேட்பானா, ஆனா அண்ணா பேரை கொண்ட கட்சிக்கு தலைவனா. புத்தகம் நிறைய படிப்பானா, சேக்கிலார் தான் திருக்குறளை எழுதினார்னு சொல்லுவானா. அடிமை சாசனம் எழுதுவானா, நான் அடிமை இல்லைன்னு கத்துவானா. தமிழ்நாட்டையே விற்க தயாராகுவானா, கேள்வி கேட்டா வாய மூட சொல்லுவானா. வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பேசுவானா, அப்படியே நாட்டை நாசம் பண்றவங்க கூட சுற்றுவானா. பாஜக கூட கூட்டணி இல்லன்னு சொல்லுவானா, கடைசியில அவங்க காலிலேயே போய் விழுவானா. இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு.
கத்திரிக்காய் எட்டி முதுகி அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடு. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி ஐயா வந்து என் குழந்தைய கூட பார்க்கல. ஒரு குழந்தை எனக்கு இல்ல, நான் சொல்லி ஆவணம் இல்ல, நான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். அவனால நடக்க கூட முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா, அம்மா பால் தூங்கிடுவான் சார். அது மட்டும் இல்ல, நான் பைக் எடுப்பேன், 1 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு வண்டி போடுவேன் சார். 1 லிட்டர் போட்டா 1 லிட்டர் தான் சார் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.